கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் என்னாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வேட்கை ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை சியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. முதலாவதாக கணித வினாடி வினா. முதல் அணி, நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. வணக்கம், என் பேர் மல்லிகா. நான் கொம்பாடி கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். என் கூட பவானி, ஜோதின்றவங்க வந்திருக்காங்க. எங்கள் டீம் கொம்பாடி. இரண்டாவது அணி, இப்போ உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ரேவதி. நான் நெடுமதுரை கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். என் கூட விமலா தேவி, ஜோதின்றவங்க வந்திருக்காங்க. எங்கள் டீம் பேர் நெடுமதுரை. நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி எஸ் மேகலா, கணிதத்துறை உதவி பேராசிரியை, சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி, மதுரை. போட்டிக்கான விதிமுறைகள். போட்டியில் மொத்தம் 5 சுற்றுகள். ஒவ்வொரு சுற்றிலும் ஒவ்வொரு அணிக்கும் 5 கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் சொல்லும் அணிக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். உங்கள் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை எனில் அக்கேள்வி அடுத்த அணிக்கு கேட்கப்படும். அப்படியாக பதில் சொல்லும் அணிக்கு 5 மதிப்பெண்கள் மட்டும் வழங்கப்படும். ஒவ்வொரு அணிக்கும் ஸ்லேட் கொடுக்கப்பட்டுள்ளது. கேள்விக்கான பதிலை கணக்கிட்டு சரி செய்த பின் பதில் தெரிவிக்கலாம். போட்டியின் இறுதியில் மதிப்பெண் அறிவிக்கப்படும். போட்டியில் வெற்றி பெறும் ஒவ்வொரு அணிக்கும் ரொக்க பரிசு வழங்கப்படும். கணித வினாடி வினா போட்டியின் 4ஆம் சுற்று இப்பொழுது ஆரம்பிக்கிறது. 4வது சுற்றில் நெடுமதுரை அணிக்கான முதல் கேள்வி. ராணி என்பவள் தினமும் மாலை பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வர 6 நிமிடங்கள் ஆகும். அன்று மழை பெய்ததால் அவள் வீட்டை வந்தடைய 13 நிமிடங்கள் ஆனது. எனில் அவள் எப்போதும் வரும் நேரத்தை விட எவ்வளவு நேரம் தாமதமாக வீட்டிற்கு வந்தாள்? 7 நிமிடங்கள். சரியான விடை. நெடுமதுரை அணிக்கு 10 மதிப்பெண்கள். நெடுமதுரை அணிக்கான 2வது கேள்வி. ஒரு கட்டிட தொழிலாளர் இருக்காரு. அவர் 10 செங்கல்ல ஒரே தடவையில் தலையில் வச்சு எட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது 100 செங்கலை அவர் எத்தனை தடவை எடுத்துகிட்டு போகணும்? 10 தடவை. சரியான விடை. நெடுமதுரை அணிக்கு 10 மதிப்பெண்கள். நெடுமதுரை அணிக்கான 3வது கேள்வி. லட்சுமி என்பவள் தனது 3வது வயதில் 10 கிலோ எடையாக இருந்தாள். அவளுடைய 5 வயதில் தற்போதைய எடை 17 கிலோ. எனில் எத்தனை கிலோ எடை அதிகரித்துள்ளது? 7 கிலோ. சரியான விடை. நெடுமதுரை அணிக்கு 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் நெடுமதுரை அணிக்கான 4வது கேள்வி. 20 லிட்டர் தண்ணி இருக்குது. அதான் 1/2 லிட்டர் பாட்டிலில் நீங்கள் நிரப்பிக்கிட்டே வரணும். அப்படி 1/2 லிட்டர் பாட்டிலில் நிரப்பணும் அப்படின்னா இந்த 20 லிட்டர் தண்ணியை நிரப்புறதுக்கு எத்தனை பாட்டில் உங்களுக்கு தேவைப்படும்? 40 பாட்டில். சரியான விடை. நெடுமதுரை அணிக்கு மறுபடியும் 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் நெடுமதுரை அணிக்கான இறுதி கேள்வி. நான் சொல்கிற நம்பர் எழுதிக்கோங்க. 16, 22, 28, 34 இவற்றில் 4ஆல் வகுப்படும் எண்கள் எவை? 16, 22. தவறான விடை. நெடுமதுரை அணி தவறான விடை கொடுத்துருக்கீங்க. கொம்பாடி அணி நீங்கள் முயற்சிக்கிறீங்களா?
16, 28 2 நம்பர் 4ஆல் வகுப்படும். சரியான விடை. கொம்பாடி அணிக்கு 5 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் கொம்பாடி அணிக்கான முதல் கேள்வி. ஒரு பள்ளியில் மொத்தம் 50 வகுப்பறைகள் உள்ளன. ஒவ்வொரு வகுப்பறையிலும் 4 ஃபேன்கள் உள்ளன எனில் அந்த பள்ளியில் உள்ள வகுப்பறைகளில் உள்ள மொத்த ஃபேன்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 200 ஃபேன்கள். சரியான விடை. கொம்பாடி அணிக்கு 10 மதிப்பெண்கள். உங்களுக்கான 2வது கேள்வி. ஒரு கல்லூரி விழாவிற்கு 200 கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறாங்க. ஒரு கூல்ட்ரிங்க்ஸோட விலை 10 ரூபாய். அப்படின்னா 200 கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோடைய விலை எவ்வளவு? 2000 ரூபாய். சரியான விடை. கொம்பாடி அணிக்கு 10 மதிப்பெண்கள். 4வது சுற்றில் கொம்பாடி அணிக்கான 3வது கேள்வி. 1 கிலோ வெங்காயத்தின் விலை ரூபாய் 30 எனில் 3½ கிலோ வெங்காயத்தின் விலை எவ்வளவு ரூபாய்? 105 ரூபாய். சரியான விடை. கொம்பாடி அணிக்கு மறுபடியும் 10 மதிப்பெண்கள். கொம்பாடி அணிக்கு 4வது கேள்வி. ஒரு பெட்டியில் 5 கிலோ திராட்சை பழங்கள் வைக்கலாம் எனில் 50 கிலோ திராட்சை பழங்கள் வைக்க எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? 10 பெட்டிகள் தேவைப்படும். சரியான விடை. கொம்பாடி அணிக்கு மறுபடியும் 10 மதிப்பெண்கள். நான் சொல்கிற நம்பர் அதே மாதிரி எழுதிக்கோங்க. 13, 12, 16, 18 இவற்றில் 3ஆல் வகுப்படாத எண்கள் எவை? 13, 16 ரெண்டுமே 3ஆல் வகுப்படாது. சரியான விடை. கொம்பாடி அணிக்கு மறுபடியும் 10 மதிப்பெண்கள். இத்துடன் 4வது சுற்று கேள்விகள் முடிவடைந்தன இருவருக்கும். 4வது சுற்றின் இறுதியில் இரு அணிகளின் மதிப்பெண் விவரம். நெடுமதுரை அணி 40 மதிப்பெண்கள், கொம்பாடி அணி 55 மதிப்பெண்கள். இதுவரை நீங்கள் கேட்டது கணித வினாடி வினா. இதில் பங்கேற்றவர்கள் நெடுமதுரை மற்றும் கொம்பாடி கிராம மக்கள். வினாடி வினா போட்டியின் அடுத்த சுற்றுகளை இனிவரும் பகுதிகளில் கேட்கலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 ஷியாமளவாணி அலைவரிசையிலும் www.ஷியாமளவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு தையலில் கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் விமலாவாக எலியாரபத்தியை சேர்ந்த விஜயா, இருளாயாக வளையாங்குளத்தை சேர்ந்த வைரசாந்தி. இந்நாடகத்தை எழுதியவர் ஜி. நிரஞ்சன். இருளாயே, இந்தா இருளாயே. வாங்க விமலாக்கா, ஏங்க இந்த பதட்டம்? அப்படி என்ன அவசர சங்கதி? அதை ஏன் கேட்குற? நான் கடத்தெருவுக்கு போனேன்னா அங்கே நம்ம செவ்வந்தியை பார்த்தேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அவன் நல்லா இருக்காளா? ஏது நல்ல செய்தியா? ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்ல விஷயந்தான் இருளாயி.
முதல்ல நீ அவளை பார்த்து எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்லு. அதை பார்த்து சுமார் 6 மாதம் இருக்கும் விமலாக்கா. சரி, நம்ம ஒன்றா தையல் கிளாஸ் போனோமே ஞாபகம் இருக்கா? ஆமாம், அதை எப்படி மறக்க முடியும்? ஆமாம், ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தீங்களே. விஷயமே அதை பற்றி தான். தையல் பற்றியா? ஆமாம் இருளாயி, அது நம்ம ஊர்லேயே தையல் கிளாஸ் வச்சு சொல்லி கொடுக்க போகுதான். ரொம்ப நல்ல விஷயந்தான் விமலாக்கா. அது மட்டுமல்ல, நம்மளையும் அதுக்கு உதவியாக இருக்க கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு தெரியுமா? அப்படியா? ஒருத்தர்கிட்ட எவ்வளவு ரூபா வாங்க போகிறாங்களாம்? ஒரு வார பயிற்சிக்கு 450 ரூபா வாங்குறதாக சொல்லுச்சு. அப்போ ஒரு மாதத்துக்கு ஒருத்தர் வந்தால் கூட 1800 ரூபா பார்க்கலாம். 1800 ரூபாயா? அது எப்படி சொல்கிற? ஆமாம், மாதத்திற்கு கிட்டத்தட்ட 4 வாரம் வரும். அப்போ வார வரவு 450 ரூபானா மாதம் 1800 ரூபா தானே? நம்மளும் சொல்லி கொடுக்க போகிறோம், அதையும் போட்டு சொல்லிடு. என்ன, நம்ம சம்பளத்தை பற்றியா? இன்னும் கடையே திறக்கலை, அதுக்குள்ளேயா? ஆமாம், நீ மட்டும் மாதம் வரும்படியை பார்க்கல, அப்போ இதையும் சொல்லு. சரி சரி, மாதத்திற்கு ஒரு ஆள் வந்தால் கூட 1800 வருமா? அதை நம்ம 3 பேரும் சரிசமமாக பிரிச்சுக்கிட்டா ஒரு நபருக்கு 600 ரூபா வரும். 600 ரூபாயா? ஆமாம், இதவே முதலாளிங்க அவங்க விருப்பத்திற்கு எடுத்துக்கிட்டா நமக்கு கணிசமான தொகை தான் கிடைக்கும். எப்படி சொல்கிற இருளாயி? ஆமாம், செவ்வந்தி 800 ரூபாயை அதை எடுத்துக்கிட்டு நம்ம 2 பேருக்கும் 500 ரூபா கூட கொடுக்கலாம். எப்படியோ மாதம் இருப்பா நம்ம கையிலையும் காசு இருக்குது, ரொம்ப நல்லது தானே? சரியா சொன்னீங்க விமலாக்கா. ஆனா என்ன ஆனா? நான் சொன்னது ஒரு ஆள் கணக்கு தான். ஓ, அப்போ ஆள் கூட வந்தா இன்னும் வரவு கூடுமோ? சொல்லு இருளாயி. கண்டிப்பா. சரி இருளாயி, நான் வந்த விஷயத்த சொல்லிட்டேன், நான் போயிட்டு வர்றேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க விமலாக்கா. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் விமலாவாக எலியாரபத்தியை சேர்ந்த விஜயா, இருளாயாக வளையாங்குளத்தை சேர்ந்த வைரசாந்தி. நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.iradiolive.com என்ற இணையதளத்தில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். இனி கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்பவர்கள்: என் பேர் லட்சுமி, நெடுமலேருந்து வந்திருக்கேன். கூட மலரக்கா வந்திருக்காங்க, கடிதம் கத்துறதுக்காக வந்திருக்கேன். வணக்கம், தேவிகா, கிருஷ்ணமால் ராமசுபையர் பள்ளியிலிருந்து வந்திருக்கேன். இப்போ நம்ம கழித்தல் பத்தி பார்க்க போறோம். இப்போ பென்சில் ஒரு குழந்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கு.
ஒரு பென்சிலோட நீளம் வந்து 12 சென்டிமீட்டர். 2 நாள் அந்த பென்சில் அந்த குழந்தை பயன்படுத்துது. அப்போது 2 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பென்சிலை அளந்து பார்க்கும்போது எவ்வளோ இருக்குன்னா 5 சென்டிமீட்டர் இருக்குது. புது பென்சிலோட நீளம் வந்து 12 சென்டிமீட்டர். 2 நாள் பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த குழந்தை அந்த பென்சிலை மறுபடியும் அளந்து பார்க்கும்போது 5 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போது 2 நாளில் மொத்தம் எத்தனை சென்டிமீட்டர் பென்சிலை அந்த குழந்தை பயன்படுத்துச்சு அப்படின்னா 12லேருந்து நீங்கள் 5 கழிச்சிங்கன்னா நமக்கு கிடைக்கிற விடை 7 சென்டிமீட்டர் பென்சிலை 2 நாளையில் அந்த குழந்தை பயன்படுத்தி இருக்குது. அந்த குழந்தைகிட்ட புதுசாக இருக்கும்போது பென்சிலோட நீளம் 12. 2 நாளைக்கு அந்த குழந்தை அந்த பென்சிலை பயன்படுத்துது. 2 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பென்சிலை அளந்து பார்க்கும்போது 5 சென்டிமீட்டர் இருக்குது. அப்படின்னா மொத்தம் 2 நாளையில் எத்தனை சென்டிமீட்டர் பென்சிலை அந்த குழந்தை பயன்படுத்துச்சு? 12லேருந்து 5 நம்ம கழிச்சோன்னா 7 சென்டிமீட்டர் அந்த குழந்தை பயன்படுத்தி இருக்கு. இப்போது நீங்கள் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு பஸ்ஸில் போவீங்க இல்லையா? அப்படி போயிட்டு இருக்கும்போது 2 ஊருக்கு உள்ள தூரம் அப்படின்னு பார்த்தோன்னா 26 கிலோமீட்டர். அப்போது ஒரு பஸ்ஸில் நீங்கள் பயணம் செஞ்சுக்கிட்டுருக்கீங்க. கொஞ்சம் தூரம் முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் அந்த பஸ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. எவ்வளோ தூரம் கடந்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோன்னா 15 கிலோமீட்டர் கடந்ததுக்கப்புறம் அந்த பஸ் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்படின்னா இன்னும் எவ்வளோ தூரம் அவங்க பயணம் செஞ்சால் அந்த ஊரை போய் சேர முடியும்? மொத்தம் 2 ஊருக்கு நடுவில் உள்ள தூரம் வந்து 26 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர் தூரம் நம்ம பயணம் செஞ்சதுக்கப்புறம் அந்த பஸ் வந்து ரிப்பேர் ஆயிடுது. அப்படின்னா இன்னும் எவ்வளோ தூரம் அவங்க ஊரை போய் சேர்றதுக்கு? மொத்தம் 11 கிலோமீட்டர். இப்போது நீங்கள் கடையில் போய் 25 கிலோ அரிசி வாங்கிட்டு வரீங்க. அதை வந்து முதல் நாள் 2 கிலோ பயன்படுத்திடுறீங்க. 2வது நாள் 3 கிலோ பயன்படுத்துகிறீங்க. 3வது நாளும் 2 கிலோ பயன்படுத்துகிறீங்க. அப்போனா மீதம் இன்னும் எவ்வளோ கிலோ அரிசி நம்மக்கிட்ட இருக்குது? முதல் நாள் 2, 2வது நாள் 3, 3வது நாள் 2, மொத்தமாக கூட்டுனா 7. 25 கிலோவிலேருந்து 7 கழிக்கணும். 5லேருந்து 7 கழிக்க முடியாது. அதனால் பக்கத்துலேருந்து 1 கடை வாங்கியிருக்கோம். 15. 15லேருந்து 7 கழிச்சா 8. மிச்சம் 1 இருக்குது. அந்த 1 கீழே போட்டால் 18. மொத்தம் 18 கிலோ. கரெக்டாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. மொத்தம் உங்ககிட்ட எவ்வளோ இருந்ததுன்னா 150 ரூபா. அதில் கத்திரிக்காய் 20 ரூபாய்க்கும் தக்காளி 30 ரூபா, மற்ற செலவுகள் 30 ரூபா. அப்போ மொத்தம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா 20 கூட்டினோன்னா 40, 40 30 கூட்டினோன்னா 70. 70 நம்ம 150லேருந்து கழிச்சோன்னா 150லேருந்து 70 நம்ம கழிச்சோன்னா 0லேருந்து 0 கழிச்சோன்னா 0. 5லேருந்து 7 நம்ம கழிக்க முடியாது. அதனால் பக்கத்தில் இருக்க 1 சேர்த்துக்கிறோம். 15ன்னு வச்சுக்கிறோம். 15லேருந்து நம்ம 7 கழிச்சோன்னா 8. அப்போது மீதி வந்து உங்கள் கையில் 80 ரூபாய் இருக்குது. இதுவரை நீங்கள் கேட்டது கற்றலும் கற்பித்தலும். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் திருமதி தேபிகா, கணித ஆசிரியை, கிருஷ்ணம்மாள் ராமசுப்பையர் பள்ளி, மதுரை. இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் நெடுமதுரை கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30.
சியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியாமளவாணி அலைவரிசையிலும் www.சியாமளவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் பாரபத்தி கிராம மக்கள். என் பேர் கலைச்செல்வி. நான் பாரபத்தி கம்மாயில் வேலை செய்கிறேன். 5வது படிச்சிருக்கேன். நான் என் பேர் மாரியம்மாள். நான் 5வது படிச்சிருக்கேன். என் பேர் சரஸ்வதி. நான் 5வது படிச்சிருக்கேன். என் பேர் செல்வி. பாரபத்தி கம்மாயில் வேலை பார்க்குறேன். 3வது படிச்சிருக்கேன். என் பேர் காளியம்மா. நான் 3வது படிச்சிருக்கேன். என் பேர் கண்ணீஸ்வரி. நான் படிக்கலை. என் பேர் போதுங்கொன்று. 3வது படிச்சிருக்கேன். என் பேர் பேச்சியம்மாள். நான் 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். என் பேர் ஐவி. 5ஆம் கிளாஸ் படிச்சிருக்கேன். என் பேர் சிட்டம்மா. படிக்கல சார். என் பேர் மூக்காய் சார். படிக்கலைங்க சார். இது வரைக்கும் நீங்க எல்லாரும் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கணக்கு போட்டீங்க சார், புரிஞ்சுக்கிட்டோம். திரும்ப அந்த ரயில் எந்த மணி நேரம் போகுதுன்னு கேட்டீங்க, அது தெரிஞ்சுக்கிட்டோம். வட்டி கணக்கு கேட்டீங்க, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த வயசு எத்தனைன்னு கேட்டாங்க, அது நாங்கள் கொஞ்சம் தெரிஞ்சதை சொல்லிட்டோம். கொஞ்சம் வாய்ப்பாடு கொஞ்சம் கேட்டாங்க, அதை சொல்லிட்டோம், படிச்சிட்டோம். கணக்கோட கூட்டல் பெருக்கல் கேட்டாங்க, சொல்லிட்டோம். திரும்ப வட்டி கணக்கு கேட்டாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். வயசு என்னண்டு அதுதான் 10, 15, 20 கேள்வி கேட்டாங்க, அதை கொஞ்சம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரியாத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு, அவங்க கேட்டது பூரா கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. நல்லா கொஞ்சம் இப்போ முன்னக்கே கணக்கு தெரியாது, இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு சார். கணக்கு போட்டது தெரிஞ்சுக்கிட்டோம். வட்டி கணக்கு தெரிஞ்சிருக்கோம். கணக்கு எல்லாமே கூட்டல் பெருக்கல் கழித்தல் எல்லாமே தெரியும். நான் முயற்சி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருந்தேன். முயற்சி எடுத்து ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சம் கணக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். கணக்கு சொன்னாங்க, நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். வட்டி கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். மீட்ரு வண்டி எவ்வளோ தூரம் ஓடனா எவ்வளோ என்னன்னு கேட்டாங்க, அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். மீட்ரு கணக்கு வாய்ப்பாடு கேட்டாங்க, ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு சொன்னோம், தெரிஞ்சுக்கிட்டோம். மாதங்கள் எப்படி என்ன எத்தனை மாதம்னு கேட்டாங்க, அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். வாரங்கள் எத்தனைன்னு கேட்டாங்க, அது தெரிஞ்சுக்கிட்டோம். வாரத்தில் எத்தனை நாள்னு கேட்டாங்க, அதுவும் தெரியும் சொல்லணும். சியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இது வரைக்கும் நீங்க எல்லாரும் என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மாச கணக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். வருஷ கணக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கடைக்கு போறது வட்டி கணக்கு, இந்த வட்டி கொடுக்கறது, ரயில் ஸ்டேஷன் கணக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அடுத்து கணக்கு தெரியாது சார். வட்டி கணக்கு தெரியாது சார். நீ சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டோம். கொஞ்சமா தெளிவா சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் இந்த அளவுக்கு படிச்சதில்ல, ஏதோ இந்த முறையோட நாங்கள் உங்க சொல்லி தந்தவங்ககிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிருச்சு, நல்லா தெரியுது, கொஞ்சம் தெளிவா இருக்கு. நாங்கள் சின்ன வயசுல படிச்சதெல்லாம் இப்போ தெளிவா இருக்கு. நீங்க கேட்குற கேள்விகள் மூலமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சியாமளவாணி 90.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். ஒரு 10 ரூபா தாள் உங்ககிட்ட 15 தாள் இருந்தா அது எவ்வளவு ரூபா? 180 ரூபாய். நல்லா சொன்னீங்க. 2 ரூபா காசு உங்ககிட்ட ஒரு 12 காசு நான் கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளவு ரூபா? 12 காசுன்னா 24. நல்லா சொன்னீங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க? அது கூட்டல் கழித்தல் ஒரு நேரம் வீட்டில் கணக்கு பார்க்குறோங்களா சார், அதனால தெரியும். இப்போ 50 பைசா உங்ககிட்ட ஒரு 6 இருக்கு அப்படின்னா இது எவ்வளவு ரூபா? 50 பைசா 6 இருக்குன்னா அது 3 ரூபாங்க சார். நல்லா சொன்னீங்க. 5 ரூபா காசு இருக்கு, ஒரு 15 காசு இருக்கு அப்படின்னா எவ்வளவு? 5 ரூபா காசு 15 காசுன்னா மொத்தம் 75 ரூபாங்க சார். எப்படி கண்டுபிடிச்சிங்க? 10 5 ரூபாய்க்கு கண்டுபிடிச்சேன், அடுத்து ஒரு 5 ரூபாய்க்கு கண்டுபிடிச்சேங்க சார். அதை கூட்டின பின்னால மொத்தம் 75 ரூபா கிடைச்சது. நல்லா சொன்னீங்க.
100 தாள் ஒரு 38 தாள் கொடுக்குறேன் அப்படின்னா அது எவ்வளவு ரூபா? 3800 சார். நல்லா சொன்னீங்க. இப்போ ஏற்கனவே பதில் சொன்ன, இப்ப நீங்க உங்ககிட்ட இதே போல சில கேள்வி கேட்குறேன். 5 ரூபா காசு ஒரு 6 காயின்ஸ் இப்போ உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது எவ்வளவு ரூபாய்க்கு சமம்? 30 ரூபா. எப்படி கண்டுபிடிச்சிங்க? கூட்டி 5 ரூபாயா சேர்த்து கூட்டி கணக்கு பார்த்தா 30 ரூபாயா கணக்கு வந்துச்சு. சரி, இதே 5 ரூபா காயின்ஸ் உங்ககிட்ட 8 காயின்ஸ் இருந்தா அது எவ்வளவு ரூபா? 40 ரூபா. நல்லா சொன்னீங்க. 10 ரூபா தாள் ஒரு 12 தாள் இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு ரூபா? 120 ரூபா. நல்லா சொன்னீங்க. இதே இது 10 ரூபா தாள் ஒரு 26 தாள் இருக்குன்னா 260. நல்லா சொன்னீங்க. 100 ரூபா தாளை கொடுக்குறீங்க, சில்லறை தேவைப்படுது அப்படின்னா எத்தனை 10 ரூபா தாளா வாங்குவீங்க 100 ரூபாய்க்கு? 10 தாள் வாங்குவோம். சரியா சொன்னீங்க. இதே இது அந்த 100 ரூபாய்க்கு 20 ரூபா தாளா வாங்குனீங்கன்னா எத்தனை தாள் வாங்குவீங்க? 5 தாள் வாங்குவோம். 50 ரூபா தாள் வாங்கினா 2 தாள் வாங்குவோம். 500 ரூபா தாள் ஒரு 4 தாள் இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு ரூபா? 2000. சரி, கணக்கு உங்க வாழ்க்கையில வேற எங்கெல்லாம் பயன்படுதுன்னு நினைக்கிறீங்க? பருப்பு வாங்குறோம், உப்பு வாங்குறோம், எல்லாம் வாங்கி அதில் கணக்கு வருது சார். பொருளோட அளவும் கணக்கு வந்துடுது, ரூபாயிலையும் கணக்கு வந்துடுது சார். நல்லா சொன்னீங்க. வேற எங்கெல்லாம் கணக்கு வருது? சார் நாங்கள் இப்போ வெளியே போகிறோம்னா ஒரு 50 100 செலவழியுது, அது ஒரு கணக்கு தாங்க சார். ஒரு மல்லிகை சாமான் வாங்குறோம், அது ஒரு கணக்கு தாங்க சார். வேற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு துணிமணி இது ஏதாவது எடுக்கணும்னா அது ஒரு கணக்கு தாங்க சார். சரி, ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் பாட்டி? ஒரு வாரத்துக்கு 7 நாளுங்க சார். ஒரு மாசத்துக்குன்னா 30 நாளுங்க சார். ஒரு வருஷத்துக்குன்னா 12 மாதம். 12 மாசம். சரி, எத்தனை நாள்? 365 நாளுங்க சார். இல்லாட்டி 366 நாள். நல்லா சொன்னீங்க. இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் பாரபத்தி கிராம மக்கள். சியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவினை செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியினை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. சியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இது போன்ற பல பகுதிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். சியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.